பிக் பாஸ் நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனா எனக்கு ப்ரோமோ மாரி ஒருத்தவங்க வீடியோ ட்விட்டர்லேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஒரு பொண்ணும் அந்த பார்வதின்னு இருக்காங்க. அந்த பார்வதி இன்னொரு ஒரு ஏதோ ஃபீமேல் லேடி. அவங்க வந்து ஏதோ காருக்குள்ள உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அது கேம்ன்ற பேர்ல கொஞ்சம் கத்தி அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு ஆக்ரோஷமான ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமான மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, அந்த மாரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு சேனல், சேட்டலைட் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவன்றவன் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத வந்து கோடான கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு லைவ்ல. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வச்சுக்கிட்டு, அத நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கு. லூசு மாரி கத்துறாய்ங்க, சண்டை போடுறாய்ங்க. அது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ண தள்ளி விட்டு புல்லி பண்ணுது. ஏதோ தள்ளி விடுறாய்ங்க கார்லருந்து கதவ மூடுறாய்ங்க. "நீ முன்னாடியே பண்ணல, நான் முன்னாடி பண்ணேன்." இப்படிலாம் சண்டை போடுறாய்ங்க. கேவலமா பிஹேவ் பண்றானுங்க. இத பார்க்குற இத்தன கோடி மக்கள் மைண்ட்ல என்ன அது கன்சியூம் ஆகும்? நம்ம எந்த விஷயங்கள அதிகமா கன்சியூம் பண்றோமோ, கன்சியூம் மீன்ஸ் என்னன்னா, நம்ம அத எடுத்துக்கிறோம். ப்ரோ நாங்க என்ன ப்ரோ பிக் பாஸ் என்ன மடிச்சு வாயில போட்டா தின்னுருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கன்சியூம் பண்றதுன்னா அப்படி இல்ல. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு இருக்குல்ல. இந்த 3மே கன்சியூம் பண்றது தான். மத்தவங்க பேசுறத கேட்டாலும் நீங்க அத அப்சர்வ் பண்ணுவீங்க. மத்தவங்க நடக்கிறத பார்த்தாலும் அத அப்சர்வ் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இறங்கும்போது நீங்க அத செய்ய மாட்டீங்க. நீங்க எல்லாருமே நல்லவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் பிறக்கும் அனைத்து உயிரினங்களும் நல்லதுதான். அது வளர்ற விதமும், பார்க்குற விதங்கள பார்த்து தான் மாறுது. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். இத மாரி நீங்க சும்மா என்டர்டெயின்மென்ட்டா தான் பார்க்குறோம்னு நீங்க நெனைப்பீங்க. பட் உங்க மூளைக்கு அது தெரியாது. நீங்க பார்க்குற விஷயத்த அத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அத மறந்துருவீங்க. ஆமா நீ பார்த்தோம்ல அப்படின்னு மறந்துருவீங்க. ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மெமரி அத மறக்காது. அது உள்ள ஆழமா அது ஒரு பழைய ஃபைல தூக்கி உள்ள வச்சிருக்கும். என்னைக்காவது உங்க ஃபேமிலில இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது, அந்த பழைய ஃபைல தூசி தட்டி உங்க பிரெயின் முன்னாடி வந்து குடுக்கும். அது வந்து உண்மைன்ற மாரி நம்ப வைக்கும். அப்ப நீங்களும் அதே கேட்டகரியா அந்த இடத்துல நீங்க பார்த்த வீடியோல ஒருத்தி கத்துறான்னு சொன்னோனே, இன்னொருத்தி அதோட பயங்கரமா கத்தி அத டாமினேட் பண்ண ட்ரை பண்றது உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்தது ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்க பிரெயின்ல எங்கேயோ கிடக்கும். தூங்கி கிடக்கும். ஆனா என்ன ஆகும் அப்டின்னா, உங்க ஃபேமிலில யாரு கூடயும் இந்த மாரி ஒரு வாக்குவாதம் வரும்போது, அத ஹம்பிளா ஹேண்டில் பண்ற இடத்துல இருப்பீங்க. ஆனால் உங்க சப்கான்ஷியஸ் மெமரில அந்த மெமரிய போட்டு அன்னைக்கு பார்த்தீங்கல்ல, கன்சியூம் பண்ணீங்கல்ல, அந்த மெமரி உங்க மண்டைக்குள்ள உட்கார்ந்திருக்கும். அது என்ன பண்ணும் அப்டின்னா டக்குன்னு முன்னாடி கொண்டு வந்து, அந்த மாதிரி ஓகேடா இதான்டா இப்ப இதுக்கு இந்த மாரி தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சமிக்கை குடுக்கும். அந்த ஒரு ஸ்பார்க்ல இருந்து நீங்க அந்த மாரி பிஹேவ் பண்ணுவீங்க. டாமினேட் பண்ணுவீங்க. இங்க தான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. இப்படித்தான் குடும்பத்த சிதைக்கிறானுங்க. இப்படிதான் சமுதாயத்த சிதைக்கிறானுங்க. அவனுங்க வந்து ஒரு படத்து மூலியமா எடுத்த படம் மூலியமா என்ன ஆயிரும்? ஒரு சீரியல் மூலியமா என்ன ஆயிரும்? ஒரு ஒரு நாடகத்து மூலியமா என்ன ஆயிரும்? ஒரு ஒரு ரீல்ஸ் மூலியமா என்ன ஆயிரும்? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இங்க தான் நம்ம முட்டாள்தனமா இருக்கோம். நாம அப்ப பார்க்கும்போது எதுவுமே நடக்காது. நீங்க இப்பதான் இததான் நீங்க விட்டுறீங்க. நீங்க பார்க்கும்போதும், அத என்ஜாய் பண்ணும்போதும் ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காது. அது உங்க பிரெயினுக்கு ஃபீட் பண்ணப்பட்டுரும். அது சாப்பிட்ரும் அவங்கட்டயும். சாப்பிட்டு மென்னு வெளிய இறக்காது. பிரெயினுக்குள்ள வச்சுரும். இந்த மூளையோட பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமே என்னன்னா, பார்க்குறது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கும். வெளிய விடாது. அத வெளிய விடுற அளவுக்கு பக்குவத்தையும், அத எங்க பிரிச்சு பார்க்கணும், எத வச்சுக்கணும், எத வெளிய தள்ளணும்ன்றது ஒரு புரிதலோட கண்ட்ரோல்டு. ஒரு கம்ப்யூட்டர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் அதிகமாச்சுன்னா, டெலீட் பண்ற இடத்துல நீங்க இருக்கணும். நீங்க இல்ல. அந்த பிரெயினோட ஆக்சஸ்ல நீங்க இருக்கீங்க. பிரெயின் தான் உங்கள வழிநடத்திட்டு இருக்கு. நீங்க பிரெயின வழிநடத்தல. அதனால தான் ஆட்டு மந்தைகளா இருக்கீங்க. ஸோ அததான் தெளிவா சொல்றேன். இந்த புரிதலோட பக்குவத்தோட இருக்கும். இப்ப நானும் தான் பார்க்குறேன். கண்ட விஷயங்கள பார்க்க தான் செய்வேன். பட் என் மெமரியில இருக்கும். எனக்கு நல்லா கான்ஷியஸ்ல தெரியும். எனக்கும் இந்த மாரி நிகழ்வு நடக்கும். அந்த சிச்சுவேஷன்ல கரெக்ட்டா அந்த மாரி டாமினேஷன் மைண்ட்ல மெமரி வந்து கொண்டு வந்து கெட்ட இன்சிடென்ட்ஸ குடுக்கும். ஆனா நான் கான்ஷியஸ் ஆயிருவேன். இது நம்மளோட கேரக்டர் இல்லல்ல. எதுக்கு இது இந்த மாரி பிஹேவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு காம் ஆக ட்ரை பண்ணுவேன். அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களும் என்ன மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா தான் அந்த பிரச்சனை நிக்கும். அவங்க ஆனா இந்த புரிதலோட இல்ல. அதனால இந்த பிரச்சனை வருது. இது சொந்த அனுபவத்துல சொல்றேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்களும் பார்க்குறீங்க. இந்த ஒரு 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 பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, அதாவது நிதானத்தன்மையில இருக்க தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க எத வேணா பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா எதையுமே நீங்க ஃபீட் பண்ணிக்க மாட்டீங்க. உங்க மண்டைக்குள்ள ஏத்திக்க மாட்டீங்க. ஆனால் இது புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பார்க்குற எல்லாமே உங்க பிரெயின்குள்ள போகும். உங்களுக்கு அன்னைக்கு அது எதுவுமே பண்ணாது. அன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் குடுக்காது. ஃபியூச்சர்ல உங்க ஃபேமிலிக்குள்ளேயோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ, இல்ல நீங்க எங்கேயோ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்களோ, எங்க போனாலும் அது அந்த டைமிங்ல உங்களுக்கு ஒரு பாதிப்ப கிரியேட் பண்ணும். அத நீங்களே பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன உருவாக்கும். அத நீங்க தான் பண்ணீங்கன்னு நீங்களும் நம்புவீங்க. சுத்தி இருக்கவங்களும் நம்புவாங்க. அதுக்கான தண்டனைகளையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஆனா அத நீங்க பண்ணல. 5 வருடங்களுக்கு முன்னாடியோ, 6 மாதங்களுக்கு முன்னாடியோ, 15 வருடங்களுக்கு முன்னாடியோ நீங்க ஏதோ பார்த்த ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் உங்கள இந்த மாரி மாத்திருக்குன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே
பல பேர் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதைத்தான் சைல்டு லைஃப் ட்ராமான்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்து பிள்ளைய வளருங்க. அதை பார்த்து அது மைண்டில் அப்போ பதிஞ்சிரும். வேற மாதிரி ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்கிரும். அந்த தாக்கம் அவன் வளர்ந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகும்போது அது ரிப்ளிகேட் ஆகும். ஸோ இதைத்தான் சொல்கிறாங்க சைக்காலஜிக்கில். இதைத்தான் நாமளும் சொல்கிறோம். ஃபேமிலியில் நடக்கிறத மட்டும் நம்ம பாதிக்கப்படுறதில்ல, சமுதாயமும் நம்மளை பாதிக்குது. இதற்காகத்தான் இந்த ரீல்ஸ் பண்ணுற பைத்தியங்களையும் இந்த முட்டா பயல்களையும் ஏற்றுக்காதீங்க. சினிமாக்காரங்களை கூத்தாடியாக தூக்கிட்டு வந்து தலையில் கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறோம். இதே சப்கான்ஷியஸ் மெமரிஸ் நாளைக்கு நம்மகிட்ட இருக்க குட்டி குஞ்சான்ஸ் பார்க்குறானுங்க. அனில் குஞ்சானா மாறுறானுங்க. விஜய்க்கு ஃபயர் விடுறானுங்க. இந்த விஜய் எப்படி வளர்ந்து வந்தார், விஜயோட பூர்வீகம் என்ன அப்படின்னு விஜயை பற்றி படிக்க ஆரம்பிச்சாலும் அவன் யாருன்னு பார்க்க போகிறவங்கள என்ன பண்ணியிருப்பான்? அவங்க அப்பா ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஆள், இவர் நடித்தார், இவர் என்ன பண்ணார், நடித்தார், டான்ஸ் ஆனார், சோறு போட்டார், பசங்களுக்கு புக்கு வாங்கி கொடுத்தாரு, வேற என்ன பண்ணார், நிறைய பேர் வச்சாரு, நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூர் வரும்போது ஓகே இது மாதிரிலாம் பண்ணால் நாமளும் இந்த இடத்துக்கு போகலாமா? ஒரு குழந்தைகள் வளரும் போது ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்க ஒரு ஆளெல்லாம் ஹீரோவாக பார்க்கும். ஃபஸ்ட்டு தந்தை, ஒரு சில பெண்கள் தாயை, ஆண் பெண் அப்பா அம்மா 2 பேர் தான் ஹீரோவாக பார்க்கும். மோஸ்ட்லி பசங்க அப்பாவை தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு லீடர் யாரோ அவங்கள தான் தலைமையாக பார்க்க ஆரம்பிக்கும். அது பேசிக்காக ஃபேமிலியிலே நடக்குது. அப்படி வீட்டில் அப்பையும் தருதலையாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபேமிலி ப்ராப்ளம் வரும். அது அங்கேருந்து வெளியே போகும்போது வேற யாரும் தலைவன் எடுத்துப்பான். கொஞ்சம் டீனேஜ் ஆகும்போது வெளியே போகும்போது சினிமாஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான், பசங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே இருக்கும் போது பொலிட்டிக்கல் ஆட்களை பார்க்க மாட்டான். பார்க்குறது அவன் ஆக்சஸ் பண்ணுறது சினிமாவும் என்டர்டைன்மெண்ட் தான். கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். கார்ட்டூன்ஸை தாண்டி வெளியே வந்தோடனே சினிமாக்குள்ளே மாட்டுறான். அதாவது இந்த கோமாளிகள்கிட்ட மாட்டுறான். இந்த கோமாளிகள் கூத்தாடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் இருக்க நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துருவாங்க. ஆனால் ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் சிறுட்டு அடிக்கணும், சரக்கு அடிக்கணும், அவளை பிடிச்சி அமுக்கணும், இதை மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசி புடுதன் ஆயிடுவானுங்க. விஜய் நடிச்சிட இந்த கடைசி ஜனநாயகம் படத்திலே குத்து சாங் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் மஞ்சள் சிலையை கொண்டு வந்து ஆட விட்டாங்க. யாரும் த்ரிஷா கொண்டு வந்து ஆட விட்டாங்க. இது எனக்கு புரியல. இப்படி ஒரு தலைவன் நாளைக்கு சினிமாவோட முடிச்சு இவர் வராப்புல, சிஎம் மாறுறாப்புல. அங்கே தளபதி கச்சேரின்னு ஆட சொல்லுவாங்களா, சிஎம் வெயிட் ஷர்ட்லாம் கட்டிட்டு சிஎம் ஆகிய நான் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு வேஸ்ட் எடுத்து ஆடிட்டு இருப்பாரா, இல்லை கையில் ஏற்றிக்கிட்டு ஆடிட்டு இருப்பாரா, எனக்கு புரியல. அப்போ ஒவ்வொரு பொறுப்புக்கு வரவங்களுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். இதை ஏன் தப்பாகுது அப்படின்றது புரியுதா? குழந்தைங்க கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க டான்ஸ், அவங்க சாங்ஸ், அவங்க மூவிஸ் பார்த்து அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ணுறது தப்புன்றதே அவங்களுக்கு தெரியல. அவங்கள ஹீரோவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு அவங்கள தலைவனாக பார்ப்பாங்க. புரியுதா? இதான் இந்த பிக் பாஸ்லேயும் நடக்குது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிலாம் ஏன் பண்ணுறானுன்னு புரியுது. அது எவ்வளோ டேஞ்சர்ன்றது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சீசனாக போயிட்டு இருக்கு. நீ திருந்த மாட்டேன், அவன் திருத்தவும் மாட்டான், அவன் 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 வேலையை நிறுத்தவும் மாட்டான். அவன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்பான். நாம் புரிஞ்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த இடங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்குத்தான் அக்கறை வேணும். உன் மேலே வேற ஒருத்தன் அக்கறைப்பட மாட்டான். இதான் உண்மை. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் மேலே யாருமே அக்கறைப்படலை. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா போயணும்னு எனக்கு என் மேலே அக்கறைப்படலை. நான் என் மேலே அக்கறைப்பட்டனால, என்னை சுற்றி இருக்கவங்க மேலே எனக்கு அக்கறை இருந்தனால நான் தேடினேன், எனக்கு கிடச்சிச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே தான் நீங்களும் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல் உங்கள் மேலே கேர் பண்ணுங்க. அதாவது சுயநலத்துக்கு போக சொல்லலை, உங்களை பற்றி கேர் பண்ணுங்கன்னு மீன்ஸ் நல்ல ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. அதை மற்றவங்களுக்கும் செய்யுங்க. தனி ஒரு நபர் மாற்றம் ஜெகத்தின் மாற்றம், பிரபஞ்சத்தின் மாற்றம். தனி ஒரு நபர்னு அசால்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. தனி ஒருவனுடைய ஐடியாலஜி தான் இப்போ உலகத்தை வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தனுடைய ஐடியாலஜி என்ன பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஒருத்தன் நல்ல ஒரு விதையை விதைச்சிட்டு போயிட்டான்னா அது 4 விதையாக மாறும், 4 மரமாக மாறும். அந்த 4 மரம் 40 மரமாக மாறும், 40 மரம் 40,000 மரமாக மாறும், 40,000 மரம் 4 லட்சம் மரமாக மாறும். அப்படியே காடா மாறுதா? டைம் பீரியட் ரொம்ப ஆனாலும் விதைச்ச விதை அந்த ஒருத்தர் தானே, அந்த ஒரு விதை தானே. அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கே விதைச்சிட்டு நாளைக்கே பழம் சாப்பிடணும்னா முடியவே முடியாது. இப்போ நீங்கள் விதைச்சிங்கன்னா அது வளரும், மெதுவாக வளரும். நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் வயசாகி நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட முடியாமல் கூட போகலாம், ஏன்னா பல்லு இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த விதையை உங்கள் பேரனோ இல்லை உங்கள் பையனோ சாப்பிட முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் கேரிங். இந்த கேரிங் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கணும். அதெல்லாம் இப்போ அது அப்படி கிடையாது. சுயநலத்தின் உச்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மனித சமுதாயம். ஒரு போட்டி, ஒரு பொறாமை. ஒரு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் கெத்து, ஸ்கூல் லீடராக இருந்தால் தான் கெத்து. எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றது ஒன்று தான் இருக்குது. படிக்கிறவங்க 50 பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸில், 50 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படி எடுக்க முடியும்? எல்லார் வீட்டில் என்ன சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறீங்க. அவன் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்? ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தருக்கு தானே போடுவாங்க. சரி 2 பேருக்கு போடுறாங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு 50 பேர் படிக்க வைக்கிற? ஒருத்தனை வச்சு படிக்க வேண்டியது. எவன் நல்லா படிக்கிறான்னு அவனுக்கு ஸ்கூல் கூட்டி போக வேண்டியதானே. ஒருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தனுக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தனுக்கு ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாரையும் கூட்டி வந்துட்டு
நீங்க பண்ற சிஸ்டமே தப்பா இருக்கு. அவனுக்கு வேலை பார்க்குற கிளர்க்கு வேலை பார்க்கறதுக்கு, அவனுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்கறதுக்கான அறிவு என்ன வேணுமோ அதை தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அதைத்தான் நீங்க படிச்சுட்டு போய் புகழ் உச்சத்துல சம்பாதிக்கிறேன், என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறீங்க. எவனுமே அவன் கொடுத்த சிஸ்டத்தை கொடுத்து அவன் சிஸ்டத்தை ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஜெயிக்கிறத நினைக்கிறது என்னன்னா, பெரிய கொடியட்டி பறக்கிற ஐஏஎஸ் கலெக்டர், பெரிய கொடியட்டி பறக்கிற மிகப்பெரிய ஒரு டாக்டர், மிகப்பெரிய இன்ஜினியர், மிகப்பெரிய என்னென்னமோ எந்தெந்த துறை இருக்கோ எல்லா துறையிலும் மிகப்பெரிய ஆள் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மிகப்பெரிய துறையே மேலே கட்டுப்படுத்துறது மேலே ஒரு கூட்டம். அவன் உங்களுடைய மேட்ரிக்ஸ்குள்ளே இல்லை, அந்த மேட்ரிக்ஸை இயக்கிறதே அவன் தான். உங்களுக்கு புரியுதா? அவன் இயக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு கேரக்டர்ஸ் தான் நீங்கள். ஒரு டேரக்டர் இருக்கான், அந்த டேரக்டர் அந்த படத்தை இயக்குறான் அப்படின்னா அந்த படத்துக்குள்ள நடிக்கிற கதாபாத்திரம் ஸ்க்ரீனுக்கு உள்ள இருக்கும். ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே இருந்து அதை இயக்குறது யாரு? ஒரு டேரக்டர். அதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் டேரக்டர் கிடையாது, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட். நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நடிக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்றதுக்கு சொல்றதுக்கு தான் புரிதல் வேணும்னு சொல்கிறோம். இது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. வெளிச்சிக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து வைலன்ஸான விஷயத்த பார்க்காதீங்க. பார்க்கறதா இருந்தாலும் அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு பாருங்க. எனக்கு தெரியும் இதை எப்படி கான்சியஸ் பண்ணணும், என் பிரெயின் என் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தீங்க, ஒரு புரிதல் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் பிரெயின் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் சொல்கிறத அது கேட்கும், அது சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த புரிதலோடு இருங்க, எல்லாமே சரியாக நடக்கும்.